வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சனிப்பெயர்ச்சி பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 மார்ச் 6ஆம் தேதி. இது திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. இதே திருக்கணித முறைப்படி சனி பகவான் பயிற்சி ஆனார் 2025 மார்ச் 29. நிறைய பேருக்கு குழப்பங்களை கொடுத்தது. இது யாராருக்கெல்லாம் குழப்பங்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறவங்களுக்கும், வக்கரகதியில் இருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எந்தவித மாற்றத்தையும் கொடுக்கல. ஆனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மீன ராசியில் நிலையான பலன்களை கொடுக்க போகிறார். இதன் பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். யாரெல்லாம் தசா புத்தியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்கள் சுயஜாதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். துளாராசி விசாக நட்சத்திரம், இது குருவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். என்னோட கணக்குப்படி சென்டர் பகுதி 11 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 11 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. 11 + 19 30 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும். ஒரு சில பேருக்கு தசாபுத்தி இருப்புகள் 5 வருடம் இருக்கலாம், இல்லை 6 வருடம் இருக்கலாம், 8 வருடம் இருக்கலாம். உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. 2025 திருக்கணித முறைப்படி சனி பகவானுடைய பயிற்சி ஆனது. அந்த சனி பகவானுடைய பயிற்சி பிறகு சனி பகவான் வக்கரமாயிட்டார். வக்கரமாகி வக்கர நிவர்த்தியாகி, அதாவது கும்பத்துக்கு திரும்ப மீனத்துக்கு போய், அதாவது நிறைய குழப்பங்கள் கொடுக்குற இதுலேயே இருந்துச்சு. அதனால தான் வாக்கிய பஞ்சாங்கப்படி என்னைக்கு முழுமையாக இந்த மீனராசியில் அமர்ந்து முழுமையான பலன்களை கொடுக்குறாரோ அன்னைக்கிலேருந்து சனி பேச்சை எடுத்துப்போம் அப்படின்றது தான் அவங்களோட கணக்கு. அப்போது யாராருக்கெல்லாம் இந்த 2025 சனி பேச்சில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறவங்க, வக்கரமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய குழப்பத்தை கொடுத்துருக்கும். ஆனால் யாராருக்கெல்லாம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா, இதில் ஆட்சி உச்சத்தில் இருக்கிறவங்க, மறைமுக சுப தொடர்பு, அதாவது நல்லாவே இருக்குன்னு வச்சுக்கலாம், எங்கே இருந்தாலும் சரி அந்த சனி பகவான் பரவாயில்ல நல்ல ஒரு அமைப்பில் உட்காந்துட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது, பெருசாக பாதிப்புகளை கொடுத்துருக்காது. 6ஆம் இடத்தோட பலன்கள் நல்லாவே இருந்திருக்கும். அதாவது தசாபுத்தி நல்லா இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு நல்லாவே இருந்திருக்கும். தசாபுத்தி சரியில்லைனாக்கா அதுக்கு உண்டான பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். அது மட்டும்தான். இப்போது மீன ராசியில் இந்த சனி பகவானுடைய வாக்கிய பஞ்சாங்கப்படி முழுமையான பலன்களை கொடுக்கும். இதன் பிறகு வக்கரமானா கூட மீனராசியில் தான் வக்கரமாவார். அதாவது ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் வக்கரமாகி அந்த பலன்களை கொடுப்பார். இப்போ இல்லை, வக்கரமானா கூட அதுக்குண்டான பலன்களை தான் கொடுப்பார். இந்த வயசு ரீதியாக பார்த்தோமானால் என்னோட கணக்குப்படி நான் சனி தசை எடுத்திருக்கிறேன். 16 வயசுலேருந்து 20, 22 வயசு வரைக்கும். சனி தசையில் என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாக கஷ்டங்கள் கொடுக்காது. சின்ன வயசில் வரக்கூடிய சனி பகவான் தசை படிப்பு ரீதியாக ஒரு சில பேருக்கு பாதிப்புகளை கொடுத்துருக்கலாம். இந்த இளம் வயதில் வரக்கூடிய சனி தசை முதல் 10 வருஷம் படிக்கிற காலகட்டத்தில் வந்ததுன்னா சிறப்பு. ஏன்னா சனி பகவானுக்கு நட்பு கிரக புத்திகள் எல்லாமே அந்த 10 வருஷத்தில் போகிறது நல்லது. நல்ல படிப்பு, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு எல்லாமே கொடுத்துரும். பின்னாடி வரக்கூடிய 9 வருஷத்தில் பிரச்சனை வைக்கும். அது லக்கணத்துக்கு இந்த ராசிக்கு நன்மை செய்யாத புத்திகள். அது மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம் கொடுக்கலாம். படிக்கிற காலகட்டத்தில் இப்போ நெருக்கடிகள் இருந்தால் மாறும். இப்போ ரொம்ப டல்லாக இருப்பீங்க இல்லையா, ஒரு வருஷமாக ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தால் அந்த ப்ராப்ளம் இருக்காது. படிப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றம். நல்லாவே படிக்கிறவங்களுக்கு ஓகே, சிறப்பு. ஒரு சில பேர் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும். இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடுறீங்க, ஒரு 20, 22 வயசுக்கு மேலே வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு. ரொம்ப நாளாகவே வேலையில் நிறைய பேருக்கு பிரச்சனை. இந்த சனி வக்கர காலங்கள்லேயும் வக்கர நிவர்த்தி காலங்கள்லேயும் சரியான ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றங்களை கொடுத்துது. அது எது சார்ந்துனாக்கா வேலை வாய்ப்பு சார்ந்து. ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னாக்கா அந்த நிரந்தரமாக அந்த வேலையில் இருக்க முடியல, இல்லைனாக்கா அந்த வேலை கிடைக்க மாட்டேங்குது. இது மாதிரி ஒரு அப்ளிகேஷன் போட்டால் ரிஜெக்ட் ஆகுது, இன்டர்வியூ பண்ணி அதிலே ஃபெயில் ஆகிடுறோம். அது மாதிரி நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது இல்லையா. இப்போ வேலை ரீதியாக முன்னேற்றங்கள் சனி பகவானுடைய தசையில் பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் இருக்கும்போது இது நிறைய நெருக்கடிகளை கொடுத்துட்டே வரும். இந்த ராசிக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள்
நட்பு கிரகங்கள் கிடையாது. இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. அந்த சூரிய புத்திக்கு பிறகு, அதாவது சூரிய புத்தி, சந்திர புத்தி இதெல்லாம் வந்து நன்மை செய்யாத அமைப்பில் வந்துடும். அப்போது லக்ன யோகராக இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல, வேலை வாய்ப்பு நல்லாவே இருக்கும். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணணும். ஏன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி வந்துட்டார். இதன் பிறகு தான் இந்த 6, 7, 8ல் ஒரு சில ப்ராப்ளத்தை கொடுப்பார். தசை சரியில்லைன்னா ப்ராப்ளத்தை கொடுப்பார். வேலை செய்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா வேலை செய்கிறவங்க வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படியே அப்படி இப்படி போயிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல மாற்றங்களை கூட ஒரு சில பேருக்கு எதிர்பார்க்கலாம். ஏன்னா கோச்சாரத்தில் குருவெல்லாம் நல்ல ஒரு அமைப்பில் உட்காரும் போது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். இது மாதிரி சனி தசையில் பின்னாடி வரக்கூடிய 9 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். முயற்சியை அதிகமாக போடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தசை சரியில்லைனாக்கா கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். நிறைய பேருக்கு வந்து சனி தசை பின்னாடி இந்த நான் எடுத்துருக்குதுன்னாக்கா 30 வயசு வரைக்கும் எடுத்துருக்கிறேன். 30 வயசுக்கு கிட்டத்தட்ட 29, 30 இருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. 27 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்பு கன்ஃபார்மாக வந்துடும். 27 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு குரு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் திருமணம் அப்படிங்கிறது கூடி வரும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதுக்கு முடிஞ்ச அளவு வந்து உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது இந்த காலகட்டங்களில் நல்லது. 30 வயசுக்கு மேலே 47 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் ராசிக்கு பாக்கியஸ்தான அதிபதி, விரையாதிபதி. இந்த புதன் தசை நல்லாயிருக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையான வெற்றி வாய்ப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய தசை அப்படின்னாக்கா இந்த புதன் தசை. ஏன்னா புதன் வந்து பாக்கியஸ்தான அதிபதி. எப்படியும் நல்ல அமைப்பில் உக்காந்துரும், இல்லைன்னு சொல்லலை. அது கிட்டத்தட்ட 100க்கு 80% பேருக்கு அருமையான ஒரு தசை அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய தசை அப்படின்னு சொல்லலாம். இது யாராருக்கெல்லாம் கெடுக்கும் அப்படின்னா, புதன் வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்தில் இந்த புதன் இருந்துச்சுன்னா 3, 6, 8, 12 12ல் இருந்தால் கூட ஆட்சி உச்சத்துக்கு வந்துடுவார். 3, 6, 8 ஆகிய இடங்களில் இருக்கிறவங்களுக்கு புதன் ராகு கேதுவோடு சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். அவங்க மட்டும் முயற்சிகளை அதிகமாக போடுங்க. வேலை சார்ந்த முயற்சிகளை அதிகமாக போடுங்க. தொழில் பண்ணுறீங்களா கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். 6ஆம் இடத்துல சனி இது நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து தசை சரியில்லைனாக்கா அவரும் சேர்ந்து கஷ்டத்தை கொடுப்பார். எப்படி கொடுப்பார் அப்படின்னாக்கா, ஒரு வேலையை கொடுத்துட்டு அந்த வேலையில் வளர்ச்சிலாம் பார்க்கும். ஒரு ப்ரொமோஷன் இல்லாமல், இல்லை சம்பள உயர்வு இல்லாமல், அது மாதிரி இல்லைனா வேலை இடம் மாறிக்கினே இருக்கும். 4ஆம் இடம் ஜாதகத்தில் சரியில்லைனாக்கா இடம் மாறிக்கினே இருப்பீங்க. 4ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாக்கா 10, 15 வருஷம் ஒரே கம்பெனியில் கூட இருக்கலாம். ஆனால் வளர்ச்சி இல்லாமல் பார்த்துக்கும். அந்த தசையும் சரியில்லைனாக்கா, சரியாக இருந்ததுனாக்கா பரவாயில்ல, நல்ல ஒரு உயர் பதவி அதெல்லாம் கிடச்சிரும் உங்களுக்கு. அதை சார்ந்து நீங்கள் போகலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமாக பண்ணணும். உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. 6, 7, 8ல் சனி பகவான் அந்தளவுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வரமாட்டார். நல்லது செய்யக்கூடிய ஒரு பலன்களை கொடுக்க மாட்டார். அதாவது தசை சரியில்லைன்னா. மற்றபடி தசை சரியாக இருந்ததுனாக்கா நீங்கள் அதை பற்றி யோசிக்க மாட்டீங்க. நல்லாவே போயிட்டுருக்கோம். தொழிலெல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கோம். நல்லபடியாக தொழில் போகுது அப்படின்னாக்கா நல்லபடியாக போட்டோம், தப்பு கிடையாது. இல்லை கஷ்டத்தை கொடுக்குது, கொஞ்சம் அப்படி தடுமாற்றத்தை கொடுக்குது. 2025ல் அந்த சனிப்பெயர்ச்சிக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு சில சிம்டம்ஸ் காட்டியிருக்கும். ஏதோ ஒரு எங்கேயோ ஒரு தடங்கள் வர மாதிரி, பணம் டிலே ஆகிற மாதிரி, அது மாதிரி எதனா காட்டியிருந்தா 2025ல் உங்களுக்கு அது மாதிரி சிம்டம்ஸ் காட்டியிருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். இல்லைனா உஷாராக தொழில் பண்ணுங்கள். இந்த தொழிலில் கடனை கொடுத்துரும். கடன், ஏன்னா ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல தான் சனி இருக்கும்போது 6, 7, 8லேருந்தே அப்படியே கடன் அமைப்பு லைட்டாக ஒரு தொழிலை பண்ண வச்சு, தொழிலில் நல்ல ஒரு வருமானத்தை வர வச்சு, இதெல்லாம் முதலீடு போட வச்சு அப்படியே லைட்டாக இழுத்துட்டு போய் கடைசியில் கடலில் முடிச்சிடும். அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி இந்த புதன் தசை அப்படிங்கிறது 6ஆம் இடத்தோட சம்மந்தப்படக்கூடாது. 6 குடையன் நட்சத்திரத்தில் இது மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா கடன் அமைப்பை அதிகமாக கொடுக்கும். எம்ப்ளாயாக இருக்கிற வரைக்கும் பெட்ரு, சூப்பராக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த புதன் தசையில் பின்னாடி இருக்கக்கூடிய 7 வருஷம் இருக்கு இல்லையா, அதாவது 40 to 47 என்னோட கணக்குப்படி நான் எடுத்துருக்கேன். புதன் தசையில் 10 வருஷம், பின்னாடி 7 வருஷம். அந்த 7 வருஷத்தில் அதாவது புதன் தசை செவ்வாய் புத்தியில் இருந்து இதில் இருக்கக்கூடிய நபர்கள் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கலாம். கொஞ்சம் பார்த்து உஷாராக நடந்துக்க. எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பேச்சு அதாவது வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. குடும்ப வாழ்க்கையில் நட்பு வட்டாரத்துலேயும் கொஞ்சம் உஷாராக இருங்க. இப்போ பார்ட்னர்ஷிப்பெல்லாம் வச்சு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உஷாராக பண்ணுங்கள். சொந்த பந்தங்கள்லேயும் கொஞ்சம் நெருக்கடி கொடுக்கக்கூடிய காலம். 47 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் கேது தசை. கேது இந்த ராசிக்கு வந்து கேது சனியோட வீட்டில் இருந்தால் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். தொழில் அப்படிங்கிறது வேலைக்கு பரவாயில்ல, எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு சிறப்பு, நல்லபடியாக போகும். வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள் அதெல்லாம் கொடுக்கும். இன்னொன்று உடல்நிலையை பார்த்துக்கணும் இந்த சனியோட வீட்டில் இருந்தால். மற்றபடி வேறு எங்கன்னாக்கா சந்திரன் வீடு, சூரியன் வீடு, இந்த 2 இடம்
இந்த 2 இடத்துல இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக தொழில் பண்ணுறது நல்லது. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் உங்கள் சுய ஜாதகத்தில். மற்றபடி வேறு எங்கே இருந்து தசை பண்ணாலும் கேது தசைங்கிறது அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது, நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நல்ல ஒரு தசையாக அமைஞ்சிருவங்களுக்கு, தொழிலும் நல்லாயிருக்கும், வேலையும் நல்லாயிருக்கும். கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையிலேயும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, அது மாதிரி குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். 54 வயசுலேருந்து 74 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. சுக்கிரன் ராசிக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர், ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த ராசிக்கு விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய தசைன்னு சொல்லலாம். ஏன்னா ராசியாதிபதி இல்லையா, அஷ்டமாதிபதியாக இருந்தால் கூட சனி பகவானுக்கு வந்து நட்பு கிரகம் ஒன்று. இன்னொன்று வந்து சனி பார்க்கக்கூடிய இடத்துல இப்போ 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அந்த சனி பார்க்கக்கூடிய இடம் அஷ்டமாதிபதி அந்த வீடு தான் பார்க்குறாரு. அந்த தசையில் ஒன்று அங்கேயே இருந்து அந்த சுக்கிர பகவான் அங்கேயே இருந்து தசை பண்ணால், இல்லை 7ஆம் பார்வையாக கன்னிராசி பார்க்குறார், அங்கே வந்து சுக்கிரன் இருந்தால், 10ஆம் பார்வையாக தனுசு பார்க்குறார், அங்கே சுக்கிரன் இருந்தால், இது மாதிரி 3 இடங்கள்லையும். இன்னொன்று சனி ட்ராவல் பண்ணக்கூடிய இடத்துல மீனராசியிலே சுக்கிரன் இருந்தால், இந்த 4 இடத்துல சுக்கிரன் இருந்துச்சுனாக்கா, இப்போ சுக்கிரதசை நடக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக தொழில் பண்ணக்கூடிய காலம். இதில் மணி லாக் ஆகிறதுக்கான கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. மணி லாக் ஆகும், பண பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அதே ஒரு சில பேருக்கு வந்து எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னாக்கா இடமாற்றங்களை கொடுக்கும். ஏன்னா அது வந்து அந்த சுக்கிர பகவான் வாங்கின நட்சத்திரத்தை பொறுத்து சனிக்கு வந்து நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல ஆதிபத்தியமாக இருந்தால், லக்னத்துக்கு நல்ல ஆதிபத்தியமாக இருந்தால் உடனே ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது அது மாதிரி வரும். லக்னத்துக்கு வந்து நல்ல ஆதிபத்தியம் இல்லை அப்படின்னாக்கா கஷ்டத்தை கொடுக்கும். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக தான் பண்ணணும். கொடுக்கல் வாங்கல் பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் கவனமாக இருங்க. நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. இப்போ 6ஆம் இடத்துல இப்போ தெரியாது, இதுக்கப்புறம் தான் 6, 7, 8 தான் அந்த சனி பகவான் வந்து தசை சரியில்லைன்னா கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுத்துட்டே வரும். அதனால் நீங்கள் தொழில் வேலை எதுவாக இருந்தாலும் சரி கவனமாக பார்த்து ட்ராவல் பண்ணுறது நல்லது இந்த காலகட்டங்கள். 74 வயசுக்கு மேலே 80 வயசு வரைக்கும் சூரிய தசை, 80 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் சந்திர தசை. ஏன் இந்த 2 தசையை சேர்த்து சொல்கிறேன்னா, இந்த 2 தசையும் நன்மை செய்யாத தசைகள் இந்த ராசிக்கு. பின்னாடி வரக்கூடிய தசைகள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பெருசாக கெடுபலன்கள் கிடையாது. உணவு பழக்க வழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மருத்துவம் யாராவது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா இப்போ மருத்துவ செலவுகள் கம்மியாகும். அதாவது ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் கம்மியாகும். ஏதாவது மருத்துவம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இப்போ பார்க்கலாம், உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். 6ஆம் இடத்துல வந்து சனி பகவான் வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார். எதை எதிர்பார்க்குறீங்களோ அதை கொடுப்பார். எதுக்காக முயற்சி பண்ணுறீங்களோ அதை வந்து வெற்றி வாய்ப்புகளை கொடுப்பார் அந்த சனி பகவான். 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகராக இந்த சூரியன் சந்திரன் வந்தா உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம். ஓரளவுக்கு பரவாயில்ல, தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ஓரளவுக்கு போகலாம், அப்படி போவோம். அதே மாதிரி எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு நல்லபடியாக போகும். பெருசாக வந்து எம்ப்ளாயி அந்த வயசில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 70 வயசுக்கு மேலே 70-75 வயசுக்கு மேலே எம்ப்ளாயாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் வந்து ஒன்று ரிட்டையர் ஆகிடுறாங்க, டோட்டலாக வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகி வீட்டில் தான் இருக்கிறாங்க. அது மாதிரி இந்த சூரிய சந்திர தசைகள் உணவு பழக்க வழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது ரொம்ப கோயில் குளத்துக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வர்றது நல்லது. எந்த கோயிலாவது போகாதீங்க, நல்லா ஒரு கோயிலாக பார்த்து அமைதியான ஒரு கோயில் இருக்குதுனாக்கா அடிக்கடி அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மன அமைதியை கொடுக்கும், குடும்ப சூழல் நல்லா இருக்கும். இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி நல்ல ஒரு மாற்றங்களை, நிலையான மாற்றங்களை, நிலையான நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் கொடுப்பார். நன்றி.